சந்தோஷமா இருக்கல்ல, உங்க வீடு பாரு பெருசா இருக்க போகுது அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லும்போது, அந்த பாப்பா சொல்லுது, எனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்கேருந்து போறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லும். அடுத்த நாள் வந்து அவங்க பஸ் ஸ்டாப் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துக்கு இந்த பாப்பாவோட அங்கிள் வராரு. வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கும்போது, இந்த பாப்பாக்கு வந்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த டிடி பிளேயர் இருக்கும் இல்லையா? அந்த வாக்மேன் செட் அத வந்து அந்த பாப்பாக்கு வந்து வாங்கி கிஃப்ட் பண்றாரு. இந்த பாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும். அப்ப வந்து இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்ட்டா அந்த அங்கிள் வந்துருவாரு. வந்துட்டு இந்த பாப்பா பேர் கூட இவருக்கு தெரியவே தெரியாது. நான் தான் இவங்களோட அங்கிள். உன் பேரு நான் உன்ன பார்த்திருக்கேன்ல. நீ இவ்ளோ வளர்ந்துட்டியா? அப்படின்னு பேசும்போது இந்த பாப்பா பேர் கூட உனக்கு தெரியல. நான் எப்படி உன்ன நம்புறதுன்னு உடனே, சரிங்க பாருங்க உங்களுக்கு நான் அக்கவுண்ட்ல பாக்கி காசு போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து காசு இது பண்றது தானே வேலை. நீங்க அத வாங்கிக்கோங்க. என் குழந்தைய நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பஸ்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிறாங்க. இந்த பாப்பா அப்படியே ரொம்ப சோகமா போகுது. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. பாப்பா போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த பாப்பா போனதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமாவும், இன்ஆக்டிவா அப்படியே ரொம்ப டல்லாவே இருக்காரு. இந்த அங்கிள் என்ன சொல்றாரு, ஏன் சார் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? இந்த பாப்பாக்கு வேணா நீங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு உடனே, இந்த பாப்பாக்கு இந்த பேஜரும் குடுத்து அனுப்பியிருப்பாரு ஹீரோ. அதுல வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு மெசேஜ் கூட அந்த குழந்தை ரிப்ளை பண்ணியிருக்காது. இவருக்கு வந்து டவுட் ஆயிட்டே இருக்கும். என்னடா இந்த அங்கிளுக்கு வந்து இந்த பாப்பா பேர் கூட தெரியாது. இவன் உண்மையான அங்கிளாவேன்னு எனக்கு தெரியல. நம்ம தேவையில்லாத யார் கையிலயோ விட்டுட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவனோட அட்ரஸ் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும். அவர் ஃப்ரெண்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்களே பாத்துக்கோங்க சார் எல்லா வேலையும் தள்ள கட்டாதீங்க அப்படின்னு உடனே இவரு போய் தேடுறாரு. எல்லாத்தையும் தேடி